இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி. ஒரு ஆமை கதை சொல்கிறேன். மார்கழி மாதம், பயங்கர குளிர். காட்டுல ஒரு ஆமை ஆ ஊ என்று நடுங்கிக் கொண்டிருந்தது குளிர். அந்த பக்கமாக வந்த ஒரு வேடன் ஆமையை பார்த்து, ஆமை ஆமை ஏன் கூட வா, உனக்கு சுடு தண்ணி வைத்து இதமாக குளிக்க வைக்கிறேன், குளிருக்கு பதமாக இருக்கும் என்றான். ஆமையும் அவன் பேச்சை நம்பி அவன் கூடவே சென்றது. ஒரு அடுப்பிலே ஒரு பாத்திரத்தை வைத்து சிறிது தண்ணீர் விற்றி அதில் ஆமையும் எடுத்துவிட்டு அடுப்பை பத்த வைத்தான். தண்ணீர் கொஞ்சம் சூடேறியதும் ஆமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆஹா, குளிருக்கு இதமாக இருக்கிறதென்று சந்தோஷத்தில் தாண்டவமாடியது. நேரமாக ஆகத்தான் தெரிந்தது, ஐயையோ நாம் இறக்கப் போகிறோம் என்று. இப்படித்தான் தன் நிலை அறியாது, தன் தேவையை உணராது, அடுத்தவர்கள் பின்னே காரணமின்றி பயணிக்கின்றவர்களின் வாழ்க்கையும் புரியும் தருணத்தில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாமல் போகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி அனுசரித்து வாழ தெரிந்தவன்தான் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறான். விமர்சனத்தை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் மனிதனும் தன்னுடைய வருங்காலத்தை சிறப்பாக்குகிறான். அடுத்தவர் வாழ்க்கையுடன் தங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். சூரியனும் சந்திரனும் ஒருபோதும் ஒப்பிட முடியாது. அது அதற்கான நேரங்களில் ஒளிரக்கூடிய நேரத்தில் தனிச்சிறப்புடன் ஒளிர்கிறது. அப்படித்தான் வாழ்க்கையும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வாழ்வு என்பது ஒரு எண்ணெய் தடவிய வழுக்கு மரம்தான். சான் ஏறினால் முளம் சறுக்குகிறது. முன்னேற்றம் என்பது சிறிதளவாயினும் தினம் தினம் இருக்க வேண்டும். ஒரு எறும்பால் தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமானால் உன்னால் உன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதா என்ன? பிறகெதற்கு ஆராயாமல் அடுத்தவர் பின்னே பயணம்? உங்கள் வாழ்க்கைக்கான வழித்தடத்தை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.